ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெங்காய பச்சி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், கடலை மாவு, பச்சரிசி மாவு, அரிசி மாவு, இது உப்பு கொஞ்சம், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள். இது காஷ்மீர் மிளகாத்தூள். அப்போ தான் கொஞ்சம் கலர் பொடி போட வேணாம், அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் காஷ்மீர் மிளகாத்தூள் கலர் கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை போட்டு கலந்துக்கலாம். 200 கிராம் கடலை மாவு, 100 கிராம் பச்சரிசி மாவு, 4 பெரிய வெங்காயம் அளவு. நான் வெள்ளை வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால வெள்ளையாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் நினச்சிக்க வேணாம். வெங்காயம், முட்டைக்கோஸ் ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் உளுத்து விட்டால் நல்லாயிருக்கும். நல்லா உதுத்து விட்டாச்சு. மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்காதீங்க, லைட்டாக. பச்சரிசி மாவு, கடலை மாவு, நல்லா உதுத்து விட்டாச்சு. மாவு, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்ந்துருச்சு. நம்ம லைட்டாக தண்ணி நல்லா தெளித்து நம்ம கிளறிக்குவோம். வெங்காய பச்சிக்கு ரொம்ப மாவும் சேர்க்கக்கூடாது. வெங்காயம் தான் நமக்கு ரொம்ப தெரியணும். அது முட்டைக்கோசு சேர்த்துருக்கனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணி கூட போயிடக்கூடாது. நம்ம கையில் எடுத்து இப்படி இந்த மாதிரி வடை சைஸில் இந்த அளவு நம்ம போடணும். எண்ணெயெலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தெளித்து நீங்கள் மாவு பிசைங்க. வெங்காயத்தை அப்போ சேர்த்து பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய், நான் கடலெண்ணெய் தான் சேர்ப்பேன். நீங்கள் எந்த எண்ணெயோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். கடலெண்ணெய் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இப்படி வடை மாதிரி லைட்டாக தட்டிக்கிட்டு நம்ம போடலாம் எண்ணெயெல்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்தோடனே செஞ்சு கொடுத்துடலாம். ஸ்கூல் விட்டு வந்தோடனே ரொம்ப ஈஸியாக. வெங்காயம் மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா செவந்துருச்சு. செவந்தோடனே இந்த பக்குவத்தில் எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் கடையிலெல்லாம் கலர் போடுவாங்க, நம்ம கலர் போடலை, அதனால் இந்த கலரில் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் செஞ்சு எதுக்கு சாப்பிட்றோம், கலர்லாம் நம்ம சேர்க்கவே வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே செஞ்சு வச்சு வெங்காய பச்சி எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நல்லா ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். நான் முட்டைக்கோசும் இதில் சேர்த்துருக்கேன், அது உங்கள் விருப்பம்தான். சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
வெரி ஈஸி, செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.